ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரிதாபமாக விஜய் பாரதி கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களால வந்துட்டு இங்கே சாண்ட்ராவுக்கும் போச்சு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிக்கெட் டு ஃபினாலே பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் 4வது டாஸ்க்கு சூப்பராக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் அவுட் ஆனாங்க. 2வது பற்றி நம்மளுடைய திவ்யா, ஏன்னா விக்ரமால தான் திவ்யாவுக்கு போச்சு. பாவமாக இருந்தது, ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. இதில் கொடுமை என்னென்னா, இங்கே எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா அந்த பக்கம் தூங்குறாங்க, நாய் குலைக்குது. ஏமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இல்லை, வினோத் அவுட் ஆனாங்க. வினோத்துக்கு பாவம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுபிக்ஷா அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பாரதி ஃபஸ்ட்டு வந்து இப்படி ரொட்டேஷன் போயிட்டு இருந்து கரெக்டாக. அதுலேயும் வந்துட்டு நல்லா நீங்கள் நோட் பண்ணியே தெரியும், அந்த இது என்ன சொல்கிறது, இந்த டோரான்ற மாதிரி தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டீம் அது இப்படியே தான் இருக்கும், ஸ்லாண்டிங்காக. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் இப்படியே தான் வரும். இந்த பக்கம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மேலே தான் வரும். அந்த மாதிரி வந்துட்டு கமருதனுக்கும் விஜய் பாரதி அந்த பக்கம் வேறு யார் இருந்தா, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் யார் இந்த பக்கம் விக்ரம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விக்ரம்லாம் இல்லை, இவங்க 3 பேர் தான் மெயின். அவங்களுக்கு மட்டும் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி இருக்குது. இவங்களுக்கும் கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. அதை நோட் பண்ணால் உங்களுக்கு தோணுச்சான்றதை சொல்லுங்கள். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக சுற்றிட்டே இருந்துச்சு. இவங்களும் ஜம்ப் பண்ணி சூப்பராக வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட 2 காலுக்கு நடுவில் போய் நின்றுச்சு. அப்போ வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ரிவர்ஸ் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தாங்க. ஒரு இடத்துல ஜெர்க் வாங்கிட்டார். மைண்டு வந்துட்டு இதுக்கு பழக்கப்பட்டுட்டு திடீர்னு வரும்போது ஒரு ஜெர்க் வாங்கினாங்க. கால் பட்டுச்சு. அவங்க கால் பட்டோன்னே எப்படி விக்ரமுக்கு பட்டு திவ்யா அவுட் ஆனாங்களோ அதே மாதிரி விஜய் பாரதி கால் பட்டு இங்கேருந்து பட்டோன்னே அங்கே ஷேக் ஆகி சாண்ட்ரா மேலேயும் பட்டுருச்சு. உடனே பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, விஜய் பாரதி அவுட் ஃபஸ்ட்டு, 2வது சாண்ட்ரா அப்படின்னு. பாவமாக இருந்துச்சு. கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போது கடைசியில் வந்துட்டு நம்ம கமருதீன் சபரி தான் இருக்காங்க. சூப்பராக வந்து ப்ளே பண்ணுறாங்க. கமருதீன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அத்லெட்டிக்காக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவார், சும்மாவே ஜம்ப் பண்ணி பண்ணுவார். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவமாக இருந்தது. ரொம்ப அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பாவம் பார்வதி தான் வந்துட்டு பரிதாபமாக வெளியேறிட்டாங்க. அவங்க 6வது 6 பாயிண்ட்டு, இவங்களுக்கு வந்து 7 பாயிண்ட். யார் சாண்ட்ராக்கு. இப்போ 8க்கும் 9க்கும் தான் போட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.